அதே மாதிரி ஒரு இடம் சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் மனம் கோளாறு பட்டு வேதனை அடைஞ்சு வச்சிருக்கேன். வேற என்ன தேவைப்போம்? அந்த இடத்துக்கு கரண்டை வர வைக்க தைரியமா இரு, செய்யப்பட்டு தாரேன். கால் ஒன்று சொல்லலாம். அங்க உட்காருப்பா. என்னை நினைச்சுக்கா, கண்ண முடிக்கா. மூலாதாரத்திலிருந்து மனதை சிந்திக்க வைத்து ஒவ்வொரு ஆதாரங்களாக கடந்து சகசிரார நிலையிலே கொண்டு வந்து மனதை ஒருநிலைப்பட்டு நிறுத்தி பழகி பழகி வர ஜீவசமாதி எப்படி என்ற உண்மை விளங்கி அடங்கி உலகம் வணங்க காத்திருப்பாய். அதே தர்மபுரி எல்லை பிள்ளைய பத்தி கேட்பது யாரு? வா காலம் சொல்லலாம். பட்டணம் தான் போகலாம் படி, பூப்பனே பணம் காசு வாங்கலாம் படி, அடிக்கட்டாணி முத்து என் கண்ணாட்டி நீயும். யார் தரம் பாரு? என்ன செய்யணும் இருக்கு? பட்டணம் தான் போகலாம் படி, பூப்பனே பணம் காசு வாங்கலாம் படி, கட்டாணி முத்தே என் கண்ணாட்டி நீயும் வாடி கொண்டாட்டி தாண்டி அப்படின்னு முன்னாடி இப்போ இடம் விட்டு இடம் போயிருக்கான். இது ஆமா. இப்ப அங்க இருந்து பையனை மீட்டி கொண்டு வரணும். கல்யாணம் பண்ணு. சரி இப்போ சிக்கி விட்டானே. சரி, அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அது நியாயம் தானப்பா? கண்ணை முடிஞ்ச உன் மகனை கொண்டு வர முடியுமானப்பா? 12 நாட்கள் அவன் சிறையில் இருக்கக்கூடிய விதியை உடையவன். அவனை மேட்டி கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து ஒப்படைக்கிறேன். நீ நினைக்கிறது மாதிரி கல்யாணத்தை நடத்தி வைக்க என்ன? அதனால வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதலாளி என்னைய வந்து மாறு, உன் மகனை மீட்டுத்தார, அரைச்சலை நினைக்காத, காப்பாற்றாரு. கர்மசாமிக்கு அதே தர்மபுரி தொழில் தோதமாக மனவருத்தப்பட்டு வந்திருப்பாங்க. அப்பா எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாட வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தார். பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால போட்டிருந்த திட்டத்துப்படி வாழ்க்கையை கரெக்டான வழியில கொண்டு போய்கிட்டே இருந்துச்சு. இப்ப 2 ஆண்டுகளுக்குள்ள ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டு பணமும் போய் மனமும் போய் குடும்ப மரியாதை அன்பு பாதமும் போய் இப்ப வேதனைப்பட்டு நிற்கிற நிலைமையில இருக்க. உண்மை அதானப்பா? காரணம் இப்ப என்னப்பா வேணும் உனக்கு? அந்த வழக்கை உனக்கு மீட்டு தருவேன், உன் உரிமையும் தரேன். சுயமா ஒரு தொழில் ஆரம்பிச்சு புண்ணியமா வாழ்வேன், வெற்றி விட்டுவாங்க. சந்தோஷம். உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். 3 வருட காலங்களாக உன்னுடைய பணங்கள் நஷ்டமும் உன் உடல்ல இனம் முடியாத நோயும்
வேதனையோடு நீ காத்திருக்கியா? இது உடலில் தீருமா தீராதா? மனது குழப்பமாக இருக்க, இதுக்கு என்ன வழின்னு தெரியணும் அப்படிங்கறத பத்தி ஒரு வேதனை. நாம ஆரோக்கியமா இருக்கும் பொழுதே நம்ம மகனுக்கு ஒரு பணியை இறைவன் கொடுத்து அவனை செட்டு பண்ணிட்டார்னா நம்மளை பத்தி கவலை இல்லை அப்படி கேட்க மாட்டேன். காரணம் இப்ப ஏற்கனவே உன் பையன் வேலை தொடர்பான ஒரு முயற்சியை பண்ணிட்டு இருக்கான். அந்த வேலையை நான் வாங்கி தரேன். 2 மாத காலாவது அவனுக்கு வெற்றி கிடைக்கும். உன் உடல் இருக்கக்கூடிய நோய் உன் உயிருக்கு கண்ட விளைவிக்காது, குணமாகி தரேன். வேற என்ன பார்க்கணும்? கர்மசாமிக்கு சாமி, என் வீட்டுல ஒரு திருமணம் நடக்க வேண்டியிருக்கு. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? பாப்பா மெட்ராஸா? யாருக்கு நடக்கணும்? காரணம் யாருக்கு நடக்கணும்? பக்கத்துல உனக்கு என்னடா? யாருக்கு? உனக்கு நடத்திடுவோம். தைரியம் அது. காரணம் வா. அங்கே நின்னுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்கள் பாவத்தின்படி உன்னுடைய வம்சவழியில 2 பேருக்கு கல்யாணம் காலதாமதம் ஆயிட்டே இருக்கும். அது மாறுமா அப்படின்னு கேட்டேன். ஈஸ்வரின் திருவருளால் மாற்றத்துக்குரிய நேரம் வந்தாச்சு. அதனால இந்த ஆண்டு பிறப்பு எப்போ வருது? அது வருட பிறப்பு. ஆண்டு பிறப்பு ஆவணியில வருது. ஆவணியை ஏன் ஆண்டு பிறப்புன்னு சொன்னோம்? ஆவணி சூரியனுடைய வீடு. சூரியன் தன் வீட்டுக்கு வருவது ஆண்டு என்று சொல்றாங்க. ஆவணி மாதம் 18ஆம் தேதிக்கு மேல கல்யாண காட்சி சம்பந்தமான விஷயம் பூரா வெற்றி அடையும். நீ இதுவரை பார்த்துருந்த தொழில நஷ்டமும் பிரிவும் இருக்கு. அதையும் வெற்றியாக்கி வாழ வச்சதா போதும்னா காரணம். வா ஜெயிச்சுத்தாரே. இன்னும் 2 முறை என்னைய பார்க்க வந்து பௌர்ணமிக்கு முதல் வந்து பாரு. கருப்புசாமி ஐயா, என் மகன் உடல் ஆரோக்கியமும் நல்லாகணும், அவனுக்கு திருமண வாழ்க்கையும் நடக்கணும். அதான உன் கேள்வி? காரணம் இன்னொரு காலம் இருப்பாங்க. பெரிய பாளையத்து அம்மா பெரிய பாளையத்து அம்மா இருக்காளா? எங்க இருக்கா? உங்க ஊரு எல்லைக்குள்ள இருக்கும். என்ன அங்க போய் கும்பிட்டு இருக்கீங்களா? உன் வீட்டுக்கு வாரா, அதான் கேட்டேன். உன் பையனுடைய உடல்நிலைகளை பார்த்தேன். அப்பப்போ கொஞ்சம் வலி வேதனைகளோட இருக்கான். தீர்த்து தாரேன். புரியுதா உனக்கு? வரக்கூடிய வைகாசிக்கு மேல அவனுக்கு கல்யாண விஷயமும் கூடும், அவனுக்கு தொழில் விஷயமும் பெருகும். வேற என்ன வேணும் மகளே? கடனை தீர்த்து தாரேன். ஒரு முறை கூட்டுவா, அவளை மகாலட்சுமி ஆக்கித்தாரேன். நல்லா இருக்கு மகளே. கர்மசாமி, நீண்ட காலம் முயற்சி பண்ணி எனக்கு கல்யாணம் நடக்கிற, என் தலையில முடியும் போயிடுது, எனக்கு யாரும் பெண்ணு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். இவன் உங்களுக்கு யாரும் பெண்ணு தரப்பா? அதான் கெட்டி கிளவியாச்சே. பையனுக்கு வாழ வச்சிருவோம். ஏன் கவலைப்படுறேன்? என்னக்கா சோமாரி கேக்கா? ஏய், காரணம் நல்ல சொல்றா. உன் மனசு தாமிட்ட போகிறடா. துண்டு எப்போதும் தோண்டே போட்டிருப்பியா? துண்டு இல்ல துண்டு. உன் பேரு என்னடா தம்பி? பிரகதீஸ்வராய மூலமா சிவபெருமானுடைய பேர். உங்க அப்பா பேரு? தாய் பராசக்தியின் பேர். உங்க அம்மா பேரு? கணபுரா. கணபுரா தம்பி.
திருமணத்துக்கு நிகராக ஒரு சில சம்பவங்கள் நடந்து அதெல்லாம் நிலைக்காம போயிடுது. உண்மையா? மனசு. அதுக்கெல்லாம் காரணம் என்னது? மனசு. பழக்கம் தான் அதுக்கு காரணம். அப்ப அந்த மனதை பக்குவப்படுத்தணும்ல காரணம். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ. உனக்கு பெண் வசியத்தை உருவாக்கி நல்ல முறையில மன சம்மதத்தோட உலகமைக்க ஒரு கல்யாணத்தை நடத்திட்டாங்க. அப்படி நடத்துற இடம் ஒரு பெரிய ஆலயமா இருக்கும். அந்த ஆலயத்தை எட்டி பார்த்தேன், 7 மலையில இருக்கான் வெங்கடாஜலபதி. அந்த கோயில தான் உனக்கு கல்யாணம் நடக்கும். இந்த வருஷத்துல நடந்துடும். அதை பத்தி ஒண்ணுமே பேசுறேன். அடிச்சு தரேன். அடுத்து நீ பார்க்கும்போது அதை பத்தி பேசுறேன். கருப்புசாமி, என் பிள்ளையுடைய மனசு வேற ஒரு இடத்துல அன்பு வச்சு பாசம் வச்சு பிணைஞ்சு கிடக்கு. அந்த மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்தி தரணும்னு ஒரு உமா கேட்டு வந்திருக்காங்க. தாய் பராசக்தி, வாமா மகளே. யார் அந்த பிள்ளை? பையன். நீ என்ன உன் மகனும் அப்படியா? உங்க தந்தையாது? உங்க அக்கா. வாங்க பத்து உட்காரணுமா? உட்காரு. இவருடைய மனசு இன்னொரு இடத்துல இருக்கு. புரியுதா? ஆமா, நமக்கு பொருந்தாத ஒரு வரையில போய் சிக்கிருக்கான். அதுவும் இவன் வயதுக்கு மீறியவங்க. அதனால அங்கிருந்து இவனை வெளியே தூக்கிட்டு வரணும்னா, புரியுதா? எப்படி பண்றது? நீ கண்ண மூடு, நான் பாக்குறேன். 7:30 மணிக்கு என்னை பாருங்க. நல்லா இருக்கிறேன். இவன் வேற மாதிரி டேஸ்டா இருக்கான். பேசுவான். புரியுதா? ஏன் சொல்ல மாட்டேன்னு தெரியுதுல? வாமா பக்கத்துல. என்னமா வேணும் உனக்கு? பொறுமையா 3 மாதம் என்னைய பார்க்கலாம். உனக்கு ஜெயிச்சு தரேன். யார் வாங்கினா? யார்கிட்ட கேட்டு வாங்கின? ரெண்டாத்திரையா உன்னைய குற்றவாளி ஆக்கலாம். காரணம் ஆஞ்சநேயா, நீ வரை என்ன காரணம் கேட்டு பார்ப்போம். ஆஞ்சநேயர் கோயில் எங்கமா இருக்கு? கூட போயிருக்கியா? கண்ண மூடு. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? வருத்தப்படுவேன். வரலாம். உன் வீட்டுக்காரன் உன்னை பத்தி விதவிதமா ஆராய்ச்சி பண்ணி பேசலாம். தேவையில்லாத வார்த்தைகளை பேசலாம். அதுக்கு உண்மையிலேயே இவ குற்றவாளிங்கிறது உண்மையா அப்படின்னு அவனுக்கு தெரியவே செய்யாது. ஆனா வார்த்தை மட்டும் என்ன செய்யுது? சரணமா வந்துருக்கு. யாரும் சொல்லி கொடுத்து பேசுறாங்களா? அப்படி இல்ல அவனா கற்பனை பண்ணி பேசுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? நேர காலம் தான் சரியில்லையா? அங்க சேர்த்து இருக்கலாமா? இருக்க முடியாம பெய்யுமா? அப்படிங்கிற பல்வேறு வேதனை உன் உலகத்துல இருக்கு. அது வேணுமா இது வேணுமா? அது வேணுமா இது வேணுமா? பழத்து வேணுமா புதுசு வேணுமா? பழசு வேணுமா புதுசு வேணுமா? கால வா.
வாமா பக்கத்துல வாமா. ஏமா உனக்கு நட்புக்குரிய நபர் வேணுமா அல்லது கணவனோட சேர்ந்த வாழ்க்கை வேணுமாமா? இனிமே உன் மனத்தை மாறாம காப்பாத்துறேன் போ. சந்தோஷமா இருக்கு. எந்த நட்பும் உன்னை இழந்திருப்ப ஓடிப்போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சாமி எங்களுடைய வீடு சம்பந்தமாக மனவர்த்தம் இருக்கு, அதை எனக்கு தெளிவு பண்ணி கொடுக்க மகாராஜா அப்படின்னு ஒரு காலம் சுவாமா அக்காவா செல்ல அக்கா ஏக்கா சிவன் கோயில் எங்கக்கா இருக்கு? வீட்டு பக்கத்துல இருக்கலாக்கா. அதான் ஆதி எந்தா ஜோதியே துரோகரேன்னு பாடினேன். வீட்டு பத்திரம்லாம் எங்க வச்சிருக்கிய? இப்ப என்ன செய்யணும் வீட்டு விஷயத்துக்கு? வருத்தப்படுவியா நீ? உன் வீடு 3 பிரிவா இருக்கு. இந்த 3 பிரிவுக்கு காரணம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் காரணம். வேற யாரும் காரணம் கிடையாது, செய்வன கிடையாது. உன் பிள்ளை குட்டிகளை ஒற்றுமையாக்கி வீடு முழுக்க வாழ வச்சா போதுங்களா? காரணம் இருக்குவா? அப்பப்போ போய் சொல்லக்கூடாது. யாருடைய டாக்குமெண்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் யாருக்கு? டாக்குமெண்ட் ஒற்றுமையாக்கி தானே பணம் வந்துடும், பொருள் வராது. டாக்குமெண்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் யாருக்குப்பா? கோர்ட்ல யாருக்கு கேஸ் இருக்கு? நீதிமன்றம். வாங்க 2 பேர் இருக்காங்க. யாரு? 2 பேர் இருக்காங்க. உனக்கு என்னென்ன கேஸ்? உனக்கு என்ன கேஸ்? வீடு சம்பந்தமான கேட்டன நீ ஏன் வரல? 3 தடவை காரணம் வா. திருத்தணிகை வாழும் முருகா முருகப்பெருமான் வராரு. எங்க இருக்காரு? அங்க போயிருக்கியா? எப்போ போன? அப்படியா? அதான் தணிகை முருகப்பெருமானை போய் பார்த்து கண்ணீர் விட்டுட்டு வந்தியா? அதான் தணிகை வாழும் முருகா அப்படின்னு நான் பாடுறேன். காரணம் உன் வீட்டுக்கு உனக்கு முடியும். ஆனா உனக்கு எதிர்ப்பா இருக்கிறவங்களுடைய பண வலிமை அதிகம். அதனால அவங்களை ஜெயிக்க முடியாது. உனக்கு பணத்தை தந்து வெளுக்கலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். பணம் வேணுமா? வீடு வேணுமா? உன் வழக்க 3 மாதத்துல ஜட்மெண்ட் ஆக்கி கருதாமிக்கு பணம் செக்கு தோதமா கேஸ் யாருக்குப்பா? வரலாம். நாலு மாதங்கள் ஆகும்டா தம்பி. அதை எடுத்து நீ வெளியேற சாதகமா வெளியேறத்தார உனக்கு லாபகரமா கையம் கல்யாணம் ஐப்பசி மாசம் நடக்கும். சொல்ல கேட்டுதான் உங்களை விட்டு போயிட்டான். அப்படி துணு கொடுத்து சொன்னது ஒரு பொம்பளை உண்டு. இப்ப அவளுடைய அரவணைப்புல நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கான். புரியுதா? சாயங்காலம் அப்படி வண்டியில போய் ஜாலியா வந்துட்டு அருமையா சமைச்சு சாப்பிட்டு ஊரா வீட்டு பாயில உறங்கி இருக்காண்டா தம்பி. காலில் விட்டுவான்.
இப்ப இவர் என்னடா செய்யணும்? அப்ப அவளை இருந்திய நான் மந்திரவாதியா? ஏதாச்சும் பண்ணுங்க. இவரோட அவர் ரொம்ப அனுபவசாலி. வயதாலும் மனதாலும் வாழ்க்கையாலும் அனுபவத்தாலும் உண்மைய இன்னும் ஒரு முறை காரணம் உன் பையனை மீட்டுத்தானே சென்னையில சந்திப்பார். மருத்துவத்துறையில் இருக்கும் மகனுடைய வாழ்க்கையை நல்லா இருக்கணும்னு கேட்டு விட்டது யாரு? டாக்டர் டாக்டர் என்ன செய்யணும் அவனுக்கு? எப்பூலமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாயா? டாக்டரா படிச்சுட்டா ஏற்றுக்குவீங்களா? பரவாயில்லையா? இங்கேயே டாக்டருக்கு படித்த ஒரு பெண்ணுடைய தாய் வந்திருக்கா. அந்த பிள்ளை இப்ப டாக்டரா இருந்துகிட்டு இருக்கு. அவன் ஒரு மாப்பிள்ளை வேணும்னு கேட்டு வந்திருக்கா. நீ ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டு வந்திருக்க. 2 டாக்டரையும் சேர்த்து வச்சுருவோமா? அவன் பையன் மனதுக்குள்ள இன்னொரு ஆடு உட்கார்ந்துருக்கு. தாய் பராசக்தி காலம் விட்டுவான். உன் மனசுல அவன் மனசுவாங்க. உட்கார். பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அவங்க எண்ணங்களுக்கு நம்ம கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல படிச்சு போயிட்டாங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம மனசு தான் கும்பிடும். புரியுதா சொல்றது? அதனால விட்டு கொடுக்குற மனப்பான்மை கரெக்டா 63-18 180 நாட்கள் அவகாசமா இருக்கு. உன் பிள்ளைகளுடைய மனதையும் சரியாக்கி வாழ்க்கையும் புதுமையா ஆரம்பிச்சாங்க. நீ சந்தோஷமா இருப்ப, வெற்றிகரமா இருப்ப. காலம் கர்மசாமிக்கு கட்சியுடன் பல கோடிகளுக்கு அதிபதியாகி தொழிலதிபர் கோயிலுக்கு அவங்க ஊர்ல அப்படி 10 நாள் அப்படி மேல தள்ளி போனோம்னு உங்க ஊர் இருக்குது. அப்படி சைடுல போனா கோயில் கீழே பள்ளமா இருக்கு. அதான் நம்ம ஊர். வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? நம்ம யாரு வாழ்க வளப்படும் பாட்டு. ஆமா, நான் பத்து கொடுக்குறேன். என்ன வேணும் உங்களுக்கு? உங்க வீட்டுக்கு நான் ஆளை கொடுத்து தங்க வைக்கிறேன். உன் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதை நிரந்தரமா இருக்க வச்சோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வரக்கூடியதுல கொஞ்சம் இந்த பொம்பளை தான் வீட்டுல குடிக்கிறதுக்கு வாங்கா.
உன் பிள்ளை மனது கெட்டு போய் தான் தடுத்து வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து நம்ம செயல்படுகிறதாம்லப்பா. காலப்பா எத்தனை கதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்க எத்தனை கதையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏக்கா புரியாம ஆமாமாங்க, புரியுதா புரியலையாக்கா? உங்களையும் மாட்டிக்கிட்டாங்கன்னா என்னக்கா செய்யுது? நல்ல மக்களை வர வைக்கிறேன். உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை இந்த வருஷத்துல நடத்தி வச்சிருக்கேன். அவனுக்கு ஈக்குவலா படிச்சவங்களா இருப்பாங்க. வெளியில இருக்கிற பணத்தெல்லாம் வீடு வரும். செல்வா காண்பீங்க. இன்னொரு இடம் முடிக்க வேண்டியிருக்கு, அதையும் முடிச்சுட்டாரு. 2 வீடும் முடிச்சிட்டாங்க. சந்தோஷமா இருக்கு இடங்களே, ஆனந்தமா இருக்கு. பாப்பா உட்காந்துருக்கீங்களா? என்னடா வேணும் உனக்கு? என்ன தொழில் பார்த்த? நான் ஒரு கேள்வி கேட்கணும். உன் கூட சேர்ந்த நண்பர்கள் எவனாவது மந்தர் கேஸ்ல மாட்டினானா? உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன். அது வண்டி வாகனம் சொந்தமான தொழிலாக இருக்கும். ஒரு வண்டி வைக்க என் பேர்ல போட்டுக்கோ. இன்னும் கரெக்டா 3 மாதத்துல அது நடந்துடும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டேன். இப்போதைக்கு கிரகங்கள் சரியில்லை. ஆனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் மாறுதாரு. அப்பொழுது உன் பிள்ளைக்கு சுபிட்சமான வாழ்க்கை தொடங்கும். என்னடா வேணும்? பணம் தானே, கடனை அடைச்சிருப்போ. தூத்துக்குடி வா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஆழ கடலும் அமைந்த நிறையும் வாழும் என்றே வா. கண்ணில் தெரியும் வண்ண காட்சி. கல்யாணத்தை முடிக்கணும், நிறைய தொழில் அமைக்கணும். நேரங்கள்லாம் நிறையாச்சு, நல்ல டைம் வந்துருச்சு. புரியுதா? வரக்கூடிய 50க்குள்ள கல்யாணத்தை நடத்தி வெற்றி ஆகிட்டாரு. நல்ல பெண்ணாக வந்து சேரும். உடன்பிறந்தவர்களை நம்பாதே. அவங்களால உனக்கு இப்போதைக்கு உதவியில உதவியில அவங்க வாழ்வாங்க, நல்லா இருப்பாங்க. காலம் முடிச்சாச்சு. இந்த ஜெயிச்சுட்டா வீட்டை கட்டிட்டா போ. கருதாமிக்கு கருதாமிக்கு நல்லா வேண்டாம். சினிமா நடிக்க ஆசைப்பட்டு நீ தூத்துக்குடி தலைவன் தலைவி கணவன் மனைவியா வந்திருக்காங்க. யார் எழுதுனா? நமது கவிஞன் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார். நம்ம பக்கத்தில் உள்ள கவிஞர் இல்லையா, மறக்கலாமா? ஒருத்தன் சொல்லு கேட்கிறதும் கேட்பான். சத்தம் சத்தமா பேசலாம். வீட்டுல சத்தமா பேசுறேன். எங்க பேசுவா புரியல. மனவர்த்தாரு இல்லையா, அதனால கூப்பிடாவே உனக்கு எதையும் சொன்னா தாங்க மாட்டேன், படப்படப்ப கண்ணீர் விடுப்பேன். அவன் எப்படிதான் விளக்குறது இந்த உலகத்துல? இவனுக்கு இன்னொரு 3 மாதத்துல இவன் மனநிலைகள் மாறும். வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு பணியை இவன் தொடருவான். இப்போதைக்கு இவனுக்கு இருக்கக்கூடிய நட்பால இவன் மனம் புண்படும். அதனால வீட்டுக்குள்ள குழப்பங்கள் ஏற்படும். இவனுக்கு நேரங்கள் சரியில்லை. அடுத்தவனுடைய செய்த குற்றத்துக்காக இவன் விசாரிக்கப்படுவான். அதில் இவன் வேதனையும் அதில் யாருக்கையும் மாட்டாம உன் பிள்ளைய ஒன்று ஒப்படைக்கிறேன். ஆண்டவ தாண்டவம்
இன்னொருத்தருடைய கல்வி அறிவோட நல்ல நடக்கும், குழப்பம் இல்லாம நிம்மதியா வாழ வச்சுட்டார், உன் உடல்நிலையும் சரியாயிருக்கார். வேற என்னப்பா வேணும்? பிள்ளைங்கள் வாழ்வதற்கு தானப்ப நம்மளே வாழணும், வேற எதுக்கு வாழணும்? அதை அவங்க புரியும். உண்மையா இல்லையா? தாயும் தகவலும் தெய்வம் அப்படின்னு அவங்க நினைக்கிறோம். அவங்களை நினைக்க வைப்போம். ரெண்டு பேரையும் உயர்ந்த பணியில உயர்த்தி வச்சு உங்க இனத்தார் வச்ச அவங்கள வாழ வச்சாரு. புகழோடு இருப்பாங்க, புண்ணியமாக இருப்பாங்க. நிறைந்த செல்வாங்க. கர்மதாமிக்கு அதே தூத்துக்குடி கணவன் மனைவி தம்பி வாடா அலங்காரமா போட்டிருக்கேன். ஹீமோகுளோபின் பவர் குறையனால அனிமிக் ப்ராப்ளம் உடம்புல டாக்டர் சொன்னாங்க. அனிமிக் ப்ராப்ளம் இந்த உடல்ல இருக்கக்கூடிய நோய் சாதாரணமாக இனிமேல் இந்த வேதனையும் வலியும் வராம இவளை காப்பாற்றி ஆயுள் பாக்கியத்தோட வாழும். இப்போ உன்னுடைய தொழில் மந்தமா இருக்கு, வருமானம் குறைவா இருக்கு, இடம் மாற்றினா சரி வருமா அப்படிங்கிற சிந்தனையும், அல்லது வேறொரு நண்பரோட ஒரு கூட்டு தொழில் ஏதாவது அடிஷனலா வச்சுக்கிடுவோமா அப்படிங்கிற சிந்தனையும் டெய்லி பேசிக்கிட்டே இருக்க. ஆனா முடிவாங்க. ஆனா நட்புகளை பார்த்தேன், விசுவாசம் உடையவங்க, நல்ல பழக்கம் இல்லாதவங்க, நல்ல விசுவாசம் உடையவங்க, நல்ல பழக்கம் இல்லாதவங்க, அவங்க உழைக்கிற உழைப்புல கவர்மெண்ட்டுக்கு நிறைய பணத்தை கொடுக்குறாங்க. புரியுதா? புரியுது? எதுக்கு கொடுக்குறாங்க? காரணம் அதனால தொழிலை வளமாக்கி தரேன், கொஞ்சம் கடன் படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு உனக்கு. யார்கிட்ட கடனுடன் வாங்கி கொஞ்சம் தொழிலை அபிவிருத்தி பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஒருத்தன் ஒரு 2 லட்சம் ரூபாய் தருவான், வாங்கி சென்னையாளு முன்னேறிதான் வாமா உன் நோயை தீர்த்து தரேன். கருப்புசாமி நல்ல வார்த்தையா சொல்லிட்டீங்க, நாங்க 2 வீட்டுக்குள்ள நல்லா இல்ல கருப்பையா, நல்லா இல்ல வார்த்தையாலும் நல்லான என்ன தாரே நல்லான, ஏதோ ஒரு குழப்பத்துல நான் செத்து பிழைச்சுக்கிட்டு இருக்கேன், எங்களை எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு உள்ள உண்மையா எந்த வேதனையும் இல்லாம உங்களை மங்களமா வாழ ஓலிப்பண்ணை ஓலிப்பண்ணை வச்சிருக்க யாருப்பா தூத்துக்குடியில? பட்ட சொல்லு வர்றானே சுடமானசாமி வராரு. எங்க இருக்காரு? ஊர்ல இருக்காரோ? அவருக்கு உங்களுக்கு என்ன ஊர் தெய்வம்? உடையெல்லாம் கொடுப்பீங்களா? பொண்ணா ஆடிட்டு வர கால் பண்றோம். வரலாம். தொழில போய் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கு. ஒரு பிள்ளைய பற்றியமான குழப்பமும் உள்ளது.
வீட்டுக்குள்ள அடிக்கடி எதை பேசினாலும் ஏற்றுக்கிடாத அளவுக்கு வாக்குவாதமும் நர்மதீவைகளை கூட புரிஞ்சுக்கிடாத பொம்பளையாவும் இருந்து நம்மளை குழப்பம் பண்றான் ஐயா. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் சொல்லி வந்தான். உன் பொம்பளை உத்தமிடா, எந்த குற்றமும் செய்யாத, அவன் நல்லவா, அவளால உனக்கு நிம்மதி பெருகும். வேற என்ன வேணும்? அவங்கள சரி பண்ணித்தானே பௌர்ணமிக்கு கூட்டுவா. அவனை பத்தி வருத்தம் இருக்குன்னு அவன் திருந்த 30 நாள் சந்தோஷமா உட்காரு. தம்பி மகளே, இவனுடைய உள்மனதுக்குள்ள மன சிதைவு என்னும் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால இரவெல்லாம் தூங்காத மனநிலைகளும் என்ன புரியுதா புரியலையா? சுத்தா உட்கார்ந்து இருக்க நான் சொல்றது பொய் இருக்கா? அதே மாதிரி நமக்கு ஒண்ணும் செய்யல அப்படிங்கறத ஒரு நாள் சொல்லுவான், இன்னொரு நாள் சொல்லுவான் எனக்கு என்னமோ பண்ணுது, என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அது என்ன குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சிந்தனை உன் உடம்புக்குள்ள தோணிக்கிட்டு. இந்த நிலைகளுக்கு காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், திரையிடுது. 5 நிமிஷத்துல திரையிடும். நல்லா புரிஞ்சுக்கிறதா? உடம்புல தோல் சொந்தமான அரிப்பு, மனவேதனைகள். இந்த அரிப்புக்கு காரணம் மனதின் சிதைவின் காரணமா அல்லது இந்த தோல் நோயால் வந்த மன சிதைவா? இது ரெண்டுக்கு இடையில வேற எதுவும் தெய்வ கோளாறுகள் நடந்திருக்குமா? இப்படிப்பட்ட பல்வேறு கேள்விகள் இவருக்கு இருக்கு. இவனுடைய உள்மனதுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையும் நம்முடைய மனதிலும் உடலிலும் ஒரு குறை இருக்குங்கிற சிந்தனையும் இவனை தாழ்த்திக்கிட்டு இருக்கு. 9 முறை இவன் என்னை பார்த்து விட்டான் என்றால் 9வது முறை இவன் வெற்றி அடைந்து விடுவான். இவரை இன்றே இப்ப நிப்பாட்டி சரி பண்ணித்தானே முன்னாடி இருக்கா? என்னடா வேணும் தம்பி உனக்கு? சொல்ல மாட்டேன்டா, உங்களை வாழ வைப்பேன். சொல்ல மாட்டேன் தம்பி. வேலையெல்லாம் ஒரு பக்கம், நாய் வாசல்ல கிடக்கும், நடுவுட்டுக்குள்ள கிடக்கிறாமா கிடக்கும். எத்தனை கோடி ரூபாய் வாங்கினாலும் அதை நடுவுட்டுக்குள்ள வைக்காதவங்களும் இருக்கான் வாசல். அது மாதிரி சில வேலைகளை வீட்டு வாசலோட தான் இருக்கும். மன வீட்டுக்குள்ளேயும் புகுந்து விடக்கூடாது, மனை வீட்டுக்குள்ளேயும் புகுந்து விடக்கூடாது. சில நட்புகளால் குடும்பத்தில் இருக்கிற குழப்பம், அந்த தைரியத்துல உன்னை போடா அப்படி சொல்ற நிலைமை இப்ப நடந்துருக்கு. மனதை மாற்றி செம்மையாக வாழ வைக்கிறேன். இந்த நிலையான தொழில் உனக்கு அமைஞ்சாச்சு, வீடு கட்டித்தார பணம் நிறைய கிடைக்கும். அலைமோது குளத்தோடு இருப்பான் உப்படாதீங்க. உங்க ஊர்ல தானே இருக்கா? குளத்தை தாண்டி அக்கறைக்கு போனா இருப்பான், சொல்ல மாட்டேன் சார். இருப்பாரா? நிறைய மீனெல்லாம் கிடைக்கும். வைகாசிக்கு பிறகு புதிய ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். எல்லாம் வெற்றியாக சந்தோஷம். அம்பாசமுத்திரம் சின்ன பையனே சின்ன பையனே சேதி கேடா, நான் சொல்ல போற வார்த்தை எல்லாம் எண்ணி பாரடா, எண்ணி பாரடா. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்த்தி. எதிர்காலத்தை அனுசரித்து ஒரு வாழ்க்கையை பற்றி பேசணும். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசினால் உன் பெற்றோர்களுடைய எண்ணங்களுக்கு நான் பதில் கொடுக்கணும்.
இரண்டு விதமாக உன்னுடைய மனம் பாதிக்கப்படும். அப்ப நடுநிலை தவறாம உனக்கு எதை சொன்னால் சரியோ அதை சொல்லி உன்னை வாழ வைப்பதே மெய்யானது. யாரப்பாங்க பேசிக்கிட்டு இருக்கிறது? இந்தியாவிலேயே படித்து பட்டமும் பெற்று அருமையான ஒரு வாழ்க்கையும் நடத்தி செம்மையாக வாழ்வார்.